முஷ்தாக் அகமதுங்கிறவர் பேரணாம்பட்டிலேருந்து கேட்குறார். பாங்கு சொல்லப்படுவது தொழுகைக்கான அழைப்பாகும், அதை நீண்ட ராகமாக சொல்வது சரியான்னு கேட்குறாரு. தொழுகைக்கு பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பாங்குங்கிறது தொழுகைக்கு வாங்கன்னு மக்களை கூப்பிட்றது தானே, இதை போட்டுக்கிட்டு இந்த ராகமாக சொல்கிறாங்களே இது தேவைதானா சரிதானான்னு கேட்குறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்காவில் உள்ள பாங்கில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா பாங்குகளும், தௌஹீதுடைய பள்ளிவாசலில் உள்ள பாங்குகளும், நம்ம என்டிஎஃப்பில் உள்ள பாங்குகள் உள்பட எல்லா பாங்குகளுமே தப்பாக தான் சொல்கிறாங்க. பாங்கை எப்படி சொல்லக்கூடாதோ இது குறித்து நம்ம ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராகம் போட்டு பாங்கு சொல்லலாமாங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஆன்லைன் பேஜில் இருக்குது. முந்தையே சொல்லிகிட்டு இருந்த காலத்தில் டிஎன்ஏலையும் செய்யலை, இன்றைக்கி என்டிஎஃப்லையும் செய்யலை. யாருமே என்ன செய்ய மாட்டாங்கிற பாங்கு சொல்கிற விஷயத்தை யாரை விட்டு சொல்ல விட்டுறாங்களா. அதில் என்னன்னு கேட்டாங்க, இப்போ பாங்கு அரபு மொழியில் உள்ளது தானே. அரபு மொழியில் ஒரு எழுத்துக்கு உச்சரிப்பதற்குன்னு ஒரு முறை, ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னு சொன்னால், இப்போ ஆங்கிறோம்ல, ஆனாங்கிறோம். ஆனா ஒரு விரலை மடக்கிற அளவுக்கு ஆனா, ஆவன்னா சொல்கிறா இருந்தால் 2 விரலை மடக்கிற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். வழங்குதா? மத்துன்னு ஒன்று போடுவாங்க, மத்துன்னு சொல்லி அடையாளம் போட்டிருப்பாங்க. அல்லது நீற்ற எழுத்துக்கு பின்னாடி அலிஃபு வாவு ஏ அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால், பேசு வச்ச எழுத்துக்கு பின்னாடி வாவு வருது, கசர் வச்ச எழுத்துக்கு பின்னாடி ஏ வருது. அப்படி வந்துச்சுன்னா அது மத்தோட எழுத்துன்னு சொல்லுவாங்க, மத்தும்பாங்க. சரி, அப்படி இருந்தால் ஒரு 4 விரல் மடக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், நீட்டலாம். இவ்வளோ லாலின்னு இருக்கிற லாலின்னு இவ்வளோ நீட்டலாம். இதுதான் அரபு மொழியில். அதுவும் கவிதைகளுக்கு வசன நடையில் நீட்ட மாட்டாங்க, சும்மா விட்ருவாங்க. உள்ள கவிதைகளுக்கு வைத்திருந்த விஷயத்தை தான் இது குர்ஆனுக்கும் பொறுத்து கவிதை நடையில் நெருக்கி வர்றதுனால ராகம் வந்துடுதுல்ல, ராகமாக ஓதனம்லாம் வருது. இப்படி வரும் பொழுது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாங்கில் அந்த மொழியில் எப்படி சொல்லணும்னு இருக்கிறதோ அந்த மொழி பிரகாரம் அவங்க சொல்கிறது கிடையாது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ அல்லாஹு அக்பருங்கிறாங்க. இந்த அல்லாஹு அக்பரில் அல்லாஹ் நீட்டுறீங்களா? இப்படி நீட்டுறதுக்கு என்ன சட்டம்? அப்படி நீட்டலாம். அப்படி நீட்டுறதுக்கு எதாவது இருக்குதா? அரபு மொழி இலக்கண பிரகாரம் அல்லாஹு அக்பர் அவ்வளோதானே. அந்த லாவண்ணாவை 1.5 முழத்துக்கு நீட்டுறது அரபு மொழியுடைய விதி பிரகாரம் பிழை. இந்த பிழையை செய்யாத பள்ளிவாசலில் கிடையாது. எதுக்கு அது நீட்டுற இடத்துல நீட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், நீட்டிக்கிடலாம். இந்த லாங்கிறது ஒரு 2 விரல் அவ்வளோதான் நீட்டலாம், அவ்வளோதான். 2 விரல் மடக்கிற டைம் தான். அப்போ அல்லாஹு அக்பர்னு சொன்னால் அல்லாஹ் இது என்ன, இது எங்கே, இது எந்த மொழி, இது அரபியில் வருமா? அரபு மொழியில் இந்த மாதிரி இருக்குதா? முதல்ல உச்சரிப்பில் கடந்த காலத்துல எல்லாம் இதை ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள். அதெல்லாம் இப்போ சொல்லும்போது ஓரங்கட்டு போயிடுறாங்களோ, அதெல்லாம் லிஸ்ட்டு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு காட்டுறேன். அந்த மாதிரி அப்போது சொன்ன அறிஞர்கள் சொன்னதையும் நினைஞ்சிட்டாங்க. நீ பாட்டு சொல்லிட்டு கடை, நான் பாட்டு சொல்கிறேன்னு இந்த ராகத்தை விட்ட முடியலை. வழங்குதா? அதுதான் இனிமையாக கேட்க பாட்டு மாதிரி இருக்கணுமா. முதல்ல இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுலேருந்து இல்லைன்னா நீட்டுவான். அல்லாஹுன்னா அது இல்லை, இல்லைன்னா இல்லு தானே. அல்லாஹு என்பதில் ஆனாக்கு அப்புறம் இல்லைன்னா இருக்கல, இல்லைன்னா ஒரு இல்லு தான். அதை விட்டு அழுத்தக்கூடாது, ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அதையும் போட்டு சில பேர் அழுத்துறாங்க. இந்த அல்லாஹு அக்பரில் அல்லாஹு அக்பர் லாவண்ணாவை நீட்டுறீங்களே, அம்புட் நீரை நீட்டுறது மொழிப்படி சரியா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவ்வளோதான் நீங்கள் சொல்லணும். இப்போ அங்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இணைத்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர், நிறுத்தி சொல்கிறதா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இவ்வளவு தான் சொல்லணுமே தவிர என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்னு அவருடைய திறமையெல்லாம் காட்டுறாரு. நம்ம பேசுகிற ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி சொல்லப்பட்டுச்சா? பிலால் இப்படி சொன்னாரா? இந்த மாதிரி அரபி மொழியில் அப்படி இருக்குதா? அரபு மொழியுடைய தஜ்வீதுன்னு படித்து கொடுக்குறாங்களா? அதுலையா சிம்பிளாக இவங்க சில தஜ்வீதுன்னு ஒன்று இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்குற தஜ்வீதுலையாவது இது அல்லாஹ் இப்படி நீட்டலாமா? அல்லாஹு அக்பர்ண்டு. அப்போ அல்லாஹு அக்பர் தான் அதில் நீட்டுறாங்க. அப்புறம் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு இருக்குது. அஷஹது அல்லா இலாஹ அந்த லாவை போட்டு எவ்வளோ நீட்டுறீங்க?
அஷ்ஹது அல்லா இலாஹங்கிறீங்க. இது என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் வருமா முதல்ல அப்படி சொன்னால்? ஒரு மொழியில் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ராஹிம் இங்கே வாண்டா என்ன செய்வான்? சிரிக்க மாட்டான். ஒருத்தர் ராவணா நீட்டு ராவன் அவ்வளோதானே. எந்த மொழியில் இருந்தாலுங்க இப்படி போட்டு நீட்டுறது எதுக்கு நீட்டுறீங்க? போட்டுக்கிட்டு என்ன இசை கச்சேரி நடத்துறீங்களா? அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ அந்த லாவை போட்டு எவ்வளவுக்கு நீட்டுறாங்க. இப்படி நீட்டலாம்னு சொல்லி நீ எழுதி வைத்திருக்கிற போலி தஜ்வீத் வச்சுக்கிற அந்தலையாச்சும் இவ்வளோ நீட்டலான் இருக்குதா? அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்கிறான். அண்ணங்கிறத அழுத்துறாங்க. அஷ்ஹது அண்ணங்கிறான். இது என்னது? ஒரு இன்னன்னா தானப்பா இருக்குது. அது 72 இன்னும் எதுக்கு போடுற? ஒரு இன்னும் ஆனா இன்னன்னா நானா தானே? உங்கள் அண்ணன் இருக்கார், அண்ணனை கூப்பிட்ற, அண்ணன்னு சொல்லுவிய, அண்ணன் வாங்கண்டா. இது என்னது? கிண்டலாக தெரியுதா உங்களுக்கு? அப்போ அரபியில் மட்டும் கிண்டல் பண்ணலாமா? அப்போ அஷ்ஹது அன்ன முஹம்மதில் போட்டு அண்ணவை போட்டு இந்த 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 இழுப்பு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹய்யா அலா ஸலாவுல ஹை ஒரு ஈயனா தான் இருக்குது. அது 50 ஈயனா போடுறான். ஹை நீட்டு ஒரு ஈ உளுந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹய்யா அலா ஸலாங்கிறத ஹய்யா அலா ஸலான்னா ஒரு ஈயன்னு அர்த்தம். இவன் என்ன செய்யறான்? ஹையன்ற ஈயன் இருக்குல்ல, யானாவுடைய புள்ளி, அது ஏக்கி சுக்கூன், அது எத்தனை தடவை சொல்கிறான்னு கேட்டால் ஹய்யா அலா ஸலாங்கிற 60 ஏ இருக்குதா? இது என்ன பாங்க சொல்கிறீங்க? அப்போ ஹய்யா அலா ஸலாங்கிறதுல வந்துக்கிட்டு அப்படி செய்கிறாங்க. அது மாதிரி ஹய்யா அல் ஃபலாஹ்லையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இது சரி. இப்போ நான் கேட்குறேன், இது நீட்டு முடக்கிறிய தொழுகும்போது தக்பீர் கட்டுறாங்கல்ல இமாமு, அல்லாஹ் அக்பர்னு கட்டுறாருல, அப்போ நீட்னா உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அக்பருங்கிறார். ஏன்டா நல்ல தரம் இது கேட்பியா இல்லையா? அதே சொல்லுதான் நம்ம பாங்கில் உள்ள அந்த சொல்லு தானே இது. பாங்குக்கு மட்டும் இந்த விளையாட்டு வச்சுருக்கிறீங்க. சாதாரணமாக சொல்ல வேண்டியதானங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி தானே சொல்லணும். இந்த மாதிரி சொல்லாமல் அது அதில் என்ன ஒரு ராகம் குரானுக்கு ராகம் போட்டு போத சொல்லி நமக்கு ஹதீஸில் இருக்கிறது. பாங்குக்கு ராகம் போட சொல்லி வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மாலிகி மதுஹபில் இமாமுங்கள்லாம் சொல்கிறாங்க, அத்தரசுலு அதாவது என்னமா யக்கூனு தம்தீத்து மக்ரூஹன். தம்தீத் இந்த இழுக்கிறது இருக்குல்ல, அது வந்து மக்ரூஹாகிவிடும். மாலம் எத்தஃபாஹஷ் உர்ஃபன், அது பார்க்கும்போது அருவருப்பாய் தெரியாவிட்டால் அது வந்து மக்ரூஹாகிவிடும். இல்லா ஹரும, பார்க்கவே சகிக்கலைன்னா ஹராம் ஆயிரும். இப்படின்னு சொல்லி இந்த மாலிகி மதவுக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஹராம்ங்கிறாங்க. எப்படி மாலிகி மதவு கித்தாபெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாங்க நீட்டுறது ஹராமு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒபிஹாதா தோழம் இதிலிருந்து அறியப்படுகிறது அன்னல் ஹுரூஜ பில் அதானி, பாங்கில் வந்து இல்லல் அகானி அல் மல்ஹூனா, அதை கவர்ச்சியான ராகங்களின் பக்கம் அந்த பாங்கை திருப்புவது ஃபி ஜமானினா, நம்முடைய காலத்தில் இப்போ நடக்கிறத அந்த மாதிரி செய்வது. அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்க ஹராமுன், அது ஹராமாகும். இந்த மாலிகியத்தை மாலிகி மதஹபில் அது ஹராமு. அப்போ ஓட்டு நீட்டுறது அந்த மொழியில் ஒரு மொழியில் இருக்கிறத நீட்டணும். அந்த மொழியில் இல்லாத அளவுக்கு நீட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அந்த மொழியில் வந்து அழுத்துறதுக்கும் ஒரு எழுத்து அழுத்துறதுன்னா 2 எழுத்துன்னு தான் அர்த்தம். ஒரு எழுத்தில் வந்து அழுத்து சத்துன்னு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 2 நூனில் சத்து போட்டால் ஒரு இன்னும் ஒரு நாவுன்னு அர்த்தம். அவ்வளோதானே விஷயம் எனக்கு. இது நீங்கள் நீட்டுற அழுத்துறது வந்து 40 இன்னு போடுறீங்களே, அவ்வளோ நேரத்துக்கு நீட்டுறீங்களே, அன்று நீட்டுறீங்களே, ஒவ்வொரு தடவை ஒரு அழுத்தத்துக்கு ஒரு இன்னும் உளுந்துக்கிட்டே இருக்குமே நீட்டுற மாதிரி அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஒத்தஃபக்கல் ஃபுக்ஹா வலான தம் தீத்த ஒத்தகன்னிய, இந்த மாதிரி இழுக்கிறது ராகம் போடுவது பிசியாதத்தி ஹரக்கத்தின், ஒரு ஹரக்கத்தை ஒரு குறியீட்டை அதிகமாக்குவது, ஜேர்ஜபரை அவ் ஹர்ஃபின் அல்லது ஒரு எழுத்தை போட்டு அதிகமாகிறது, அவ் மத்தின் அல்லது மத்து இல்லாத இடத்துல மத்து நீட்டுறது அதை அதிகமாக்குறது, அவ் கைரிஹாஃபில் அவாயிலி ஒல் அவாஹிரி ஆரம்பத்திலே கடைசிலேயோ இந்த மாதிரி நீட்டுவது மக்ரூஹுன். ஏன்னு அது மக்ரூ வெறுக்கத்தக்க ஒரு செயல். லி முனாஃபாத்தில் ஹுஷூயி ஒல் வக்காரி, அது வந்து இறையச்சத்துக்கும் அது அந்த கண்ணியமான ஒரு நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. அம்மா இதா தஃபாஹஷ தகன்னி, இந்த ராகம் போடுவது அளவுக்கு மீறி போய்விட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்குன்னா யுஹில் பில் மானா, அர்த்தத்தையே மாற்றும் அளவுக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் ஃபைன்னஹு யஹ்ருமு,
அது ஹராம் ஆகிவிடும். இப்போ லா இலாஹ இல்லல்லான்னா லா இலாஹான்ற 2 அல்லா இல்லைன்னு வந்துடும். ஒன்றுங்களா, நம்ம அர்த்தம் மாற்றி போயிடுது. அப்போ ஃபைன்னஹு யஹ்ருமு பிதூனி ஹிலாஃபின் ஃபீ தாலிக, இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கடந்த காலத்து அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி போடுற ஒரு விஷயத்தை வந்து ஹராம்ன்றே சொல்லியிருக்கிறாங்க. இப்னு உமர்ட்ட ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னில உஹிப்புக்க ஃபில்லா, எதுக்கு இதெல்லாம் முதல்ல வந்து இப்போ மார்க்கத்தில் இல்லைங்கிறது முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தான், இதெல்லாம் ஆதாரத்துக்கு நான் சொல்லலை. இவன் தான் முத சொல்கிறான்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்காகத்தான் உங்கள் அது ஒரு வழக்கம் வச்சுக்கிறீங்கல்ல. புதுசாக என்னத்தை எடுத்து விட்றான்னு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க. புதுசாக எடுத்து விடலை, ஏற்கனவே எடுத்து விட்டது தான் உங்களுக்கு எடுத்து தந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இப்னு உமர்ட்ட ஒரு ஆள் கேட்குறாரு, இன்னில உஹிப்புக்க ஃபில்லா, அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்னு உமர் சொல்கிறாரு, வான அபுகலுக்க ஃபில்லா, நான் அல்லாவுக்காக உன்னை வெறுக்கிறேன், அல்லாவுக்காக உன்னை நேசிக்கிறேன் அவர் சொல்கிறாரு. அல்லாவுக்காக நான் வெறுக்கிறேன் இவர் சொல்கிறாரு. ஏனென்றால் இன்னக்க தத்தகன்னா ஃபி அதானிக்கே, நீ பாங்கில் ராகம் போடுற, நீ பாங்கில் ராகம் போடுற ஆளாக இருக்கிறதுனால நான் உன்னை நேசிக்க மாட்டேன், உன்னை அப்படின்னா என்னது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைன்னு அர்த்தம். இதில் என்ன, இந்த ஹதீஸ் வந்து தபரானியில் வருகிறது. யஹியல் பொக்காங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் சில பேர் பலவீனங்கிறாங்க, சில பேர் நல்ல ஆளுங்கிறாங்க. ஒரு நடுத்தரமான ஒரு செய்தியில் தான் வச்சுக்கிடலாம். இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த கருத்தில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து ஃபத்தாவா சுபுக்கத்தில் இஸ்லாமியா, அதாவது இஸ்லாமிய பத்துவாக்கள்னே ஒரு பெரிய இணையத்தில் நடத்துகிறாங்க அரபு நாட்டில். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதில் வந்து இப்போ நவீன காலத்தில் இது ஒரு கேள்வியாக கேட்கும்போது, இதெல்லாம் வந்து நான் ஆதாரத்துக்கு சொல்லலை, இது அவங்களாம் வந்து இப்போ நம்ம எதை சொல்கிறோமோ அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு தான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் முதல்ல இந்த மாதிரி நீட்டுறதுக்கு முதல்ல நீங்கள் ஆதாரம் நீங்கள் காட்டுங்க, நாங்கள் எது காட்டினேன், அல்லான்னு நீட்டுறதுக்கு எங்கேருந்து எடுத்தீங்க? அல்லாங்கிறத அவள் நீட்டலாமா? அல்லாங்கிறது அல்லாஹ் தானே. லா இலாஹ இல்லல்லா அவ்வளோ எவ்வளோ நீட்டுறீங்க அவ்வளோதானங்க. களிமா சொல்லி ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான், களிமா சொல்லு வாங்குகிறோம், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி கொடுக்குறோம். எப்படி சொன்னேன்? லா இலாஹ இல்லல்லான்னு ஒழியே போயிடுவான், களிமாவும் சொல்ல மாட்டான், இஸ்லாத்துக்கு வரோம். அப்போ கொண்டு கரெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க, அவ்வளோதானே உள்ளது. அந்த சொல்லுக்கு எவ்வளோக்கு உள்ளது அவ்வளோ சொல்லுங்கங்க, நீங்கள் ஏன் கூட குறை பண்ணுறீங்க? அப்போ குரஹு தல்ஹைனுல், அந்த ஃபத்தாவா சுபுக்கத்தில் இஸ்லாமியாங்கிறதுல இப்போ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்து ஃபத்தாவா கொடுக்குறாங்க. எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல வரல, சில சரியாகவும் தவறாகவும் இருக்குது. ஆனாலும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ குரஹு தல்ஹைனுல் அதானி, இந்த ஜும்ஹூரில் உலமாக்களில் பெரும்பாலானவருடைய கருத்து பிரகாரம் இந்த பாங்கில் ராகம் போடுவது மக்ரூஹு. ஆனால் உலா யுப்தில் அதான் வந்து பாத்தில் ஆகாது. அதான் வந்து சொன்னால் அதான் தான், அது நீட்டுறதுனால பாங்கு இல்லைன்னு ஆயிராது. மாலம் யுகைரில் அர்த்தம் மாறாத வரைக்கும் நீட்டுறதுனால பாங்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் மக்ரூஹு வெட்டு தான். பொய்யின் கையறல் மானா அர்த்தம் மாறிடுச்சின்னு சொன்னால், அவு தஃபாஹஸ கேட்க சைக்கியல் என்று சொன்னால் ஹருமை, அது ஹராமாகிவிடும்னு சொல்லிட்டு அந்த சுபுக்காயத்தில் இஸ்லாமியாவில் அந்த இணையதளத்தில் சொல்கிறாங்க. ஒபிஹாதா காலல் மாலிகியா ஒ ஷாஃபியா ஒல் ஹனாபிலா, இதைத்தான் மாலிகி மதுஹபில் சொல்கிறார்கள், ஷாஃபியில் சொல்கிறார்கள், ஹம்பலியில் சொல்கிறார்கள். அதே மாதிரி மஜ்மவுல் அன்ஹருங்கிறவர் ஒரு ஹனஃபி, அவர் ஹனஃபியாக இருந்து கொண்டவர் சொல்கிறார், ஒ யுக்ரஹு தல்ஹீன், மஜ்மவுல் அன்ஹர்ன்ற ஒரு கிதாபில் வந்து என்ன செய்கிறாரு, அதனுடைய ஆசிரியர் வந்து ஹனஃபியாக இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், ஒ யுக்ரஹு தல்ஹீனு, இந்த ராகம் போடுவது மக்ருஹு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி கால தசூக்கி என்பவர் ஃபி ஹாசியத்தி அல ஷரஹில் கபீர், ஷரஹுல் கபீருங்கிற நூலுக்கு அவர் எழுதின விரிவுரை நூலில் அவர் சொல்லுகிறாரு, ஓஹோ மாலிகியூன் அவர் மாலிக் மதபுக்காரர், அவர் சொல்கிறாரு, மின்கைர் தத்ரீப்ன்ற ஒரு ராகம் இல்லாமல் சொல்லணும், அப்படி இருந்தார் மக்குராயிரம்னு சொல்லி அர்த்தம் மாறுனுச்சுன்னா கெட்டு போய் ஹராம்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து ரம்லிங்கிறவர் நிஹாயத்துல் முஹ்தாஜில் ஷாஃபி மதவில் முக்கியமான ஒரு ஆளியார் ரம்லிம்பாங்க, அவர் ஷாஃபியாக இருந்து கொண்டே சொல்கிறாரு, யுக்ரஹு தம்தீத்துல் அதான் இந்த மாதிரி ராகம் போட்டு பாடுவது வந்து இசையோடு பாடுவது வந்து யுக்ரஹு மக்ரூஹுன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் அறிஞர்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து அல்லாமா ஷப்ராமுலிசி அவர் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாலம் எத்தகையர் பிகில் மானா, அர்த்தம் பாதிக்காத வரைக்கும் இருந்தால் அது வந்து மக்ரூஹு, ஓ இல்லா ஹருமை, ஹராமாயிரும். பல் கசீர் மின்னு குஃபுருன், சில பாங்குகள் வந்து குஃபுரில் சேர்த்துறோம், அர்த்தத்தை காஃபியராக இருக்கிற அளவுக்கு மாற்றுறீங்க பாங்கையெல்லாம் அப்படிங்கிறார். பொல்லியத்தை நம்பக விதாளிக்கு இதை ஒழுங்காக விளங்கிக்கப்பா அப்படிங்கிறாங்க. காலல் முராதி ஹம்பலி மதுஹபை சேர்ந்த முராதி சொல்லுகிறாரு,
அவர் புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, அல் இன்சாஃபு அனில் அதான் அனில் முல்ஹன், ராகமாக போடுற பாங்கு சம்பந்தமான நீதியான முடிவு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து ராகம் போட்டு சொன்னீங்கன்னா அது பாங்காக எடுத்துக்கொள்ளப்படும், ஆனால் அது மக்ரூஹு தான் அப்படிங்கிறாரு. அப்போ பாங்கு என்பதற்கு பாங்கு சொல்லி முடிக்கிறதுக்குங்க 5 நிமிஷம் எடுக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்டர்பாக இருக்குன்னா நம்ம டிஸ்டர்புக்கான மாற்ற தேவையில்லை. பாங்குங்கிறது நீதிமன்றங்களே என்ன செய்கிறாங்க, என்னப்போ 5 நிமிஷத்தில் என்னப்போ வரப்போகுதுன்னு தான் கேட்குறாங்க. இருந்தாலும் அதை விட நம்ம ஷார்ட்டாக செய்யலாமே. பாங்குங்கிறதுக்கு அம்புட்டு போட்டு நீட்ட தேவையில்லையே, 1 நிமிஷத்தில் பாங்கு சொல்லிடலாம்லங்க. 1 நிமிஷம் சொல்ல வேண்டிய பாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுலேயும் சில ஆளுக்கு அந்த கர்ண கடூரமாக என்ன செய்யும், அந்த பாங்குகள்லாம் இருக்கும். நீட்டுறதை கேட்டாலும் என்ன செய்யும், வெருண்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். அவங்களும் ராகம் போடக்கூடிய காட்சிலாம் இருக்கிறது. அப்போ இதில் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவரை பற்றி புகாரில் ஒரு செய்தி வந்து, புகாரில் 608வது ஹதீஸுக்கு அடுத்து, ஹதீஸில் வரல இது, ஹதீஸுக்கு அடுத்து நம்பர் சொல்ல முடியாத ஹதீஸுக்கு தான் நம்பர் சொல்லலாம். 608வது ஹதீஸுக்கு ஒட்டி ஒரு அவரை சொல்கிறார். கால உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸுங்கிற அந்த ஹலீஃபா அவர் சொன்னார், அதின் அதானன் சம்ஹன், நீ பாங்கு சொல்கிறதா இருந்தால் ரொம்ப சாதாரணமான ஒரு பாங்காக சொல்லு, இல்லா ஃபாத்தசில்னா, அப்படி இல்லாமல் இந்த ராகம் போகிறாங்க எங்களை விட்டு விலகிக்கொள்னு சொல்லி என்ன செய்வார், அந்த பாங்கு சொல்கிறால எச்சரிப்பார். ஏய் பாங்கு சொன்னீங்கன்னா இயல்பாக பாங்கு சொல், இல்லைன்னா எங்கேருந்து வெளியேறி போயிடும், இங்கே மோதினார் வள உனக்கு கிடையாது என்று அவர் சொன்னார்னா வருகிறது. அதனால் இந்த பாங்கு என்பது வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுங்கிறது தான் என்ன செய்கிறோம். அது மாதிரி ஃபத்துஹுல் பாரியில் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னா, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய அந்த கூற்றுக்கு விளக்கம் சொல்லும்போது செய்கிறாரு, வல்லாஹிரு அன்னஹு ஹாஃப் அலைஹி மின தத்ரீபி அல் ஹுரூஜ் அனில் ஹுஷு, இறையச்சத்தை கிட்டு வெளியேற்றுறது இதுதான் காரணம். அதனால அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை அன்னஹு நகாஹு லா அன்னஹு நகாஹு அன் ரஃபை சவுத்தி, சத்தத்தை உயர்த்துவதை அவர் தடுக்கலை. சத்தமாக சொல்லு, அப்போ தானே போய் சென்றடையும், ராகமாக சொல்லாத, இது ராகத்துக்கு தான் தடையே தவிர சத்தத்துக்கு தடை இல்லைன்னு வேற இதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இப்போ பாங்கு சொல்வது என்பது வந்து அது வந்து எங்கேயுமே சரியாக சொல்லலை. நம்ம மர்க்கஸுகளில் என்ன செய்கிறோன்னு கேட்டால், பாங்கு சொல்வதை வந்து அங்கே உள்ள உலமாக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வது கிடையாது, பாங்கு சொல்வதை வந்து அங்குள்ள நிர்வாகிகள் பொறுப்பெடுத்துக் கொள்வது கிடையாது. யாரோ வர்றவர் சொல்லுவார், அவர் அப்போ கண்காணிச்சிட்டு இருக்குது. அதனால தான் மாற மாட்டேங்குது. பாங்கு சொல்வதற்காக என்ன செய்யணும்னு கேட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் போல் இருக்குது. பாங்குக்காக வேண்டி பாங்கு தஜ்வீது முறை பிரகாரம் எப்படியெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும், எப்படி சொன்னால் தவறாக இருக்கும் என்பதை விளக்குவதற்காகவே ஒரு பாங்கு சொல்ல ஆர்வம் உள்ளவர்களுக்குன்னு ஒரு தர்பியா ஒரு நாள் தர்பியா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அதை வந்து தலைமையுடைய நம்பருக்கு நீங்கள் நான் ஒரு நாள் பாங்கு தர்பியா எடுக்க நான் விரும்புகிறேன்ட்டு நீங்கள் போட்டு போதுமான அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம தலைமையில் வச்சு என்ன செய்வோம், பாங்கு எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத விளக்கம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الصلاة خير من النوم الصلاة خير من النوم الله أكبر الله أكبر لا إله إلا الله